யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். பாருங்க, பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஹல்லேலூயா. முதலாவது, இன்னைக்கு எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தினவர்களை ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்தில் கரம் கொடுத்து ஒரு அன்பின் வாழ்த்தை தெரிவிக்கலாமா? பக்கத்தில் கரம் கொடுங்க. கரம் கொடுத்து ஒரு அன்பின் வாழ்த்தை தெரிவிங்க. தேவன் ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அப்படி என்றால், நீங்கள் இழந்து போன ஆசீர்வாதங்களை, நீங்கள் இழந்து போன காரியங்களை நான் திரும்ப அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிலே 2 விதமான ஆசீர்வாதம் இருக்கிறது அன்பானவர்களே. ஒன்று, இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம். 2வது, இழந்ததற்கு பதிலாக சிறப்பானதை பெற்றுக்கொள்ளும்படியான ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு கூட்டம் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. இன்னொரு கூட்டம் இழந்ததற்கு பதிலாக சிறப்பான ஒன்றை கர்த்தர் உங்க கையிலே கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய தேவன் அவர் எப்படிப்பட்ட ஒரு தேவன்? அவருடைய பிள்ளைகள் எவைகளை இழந்தார்களோ அந்த காரியங்களை தேவன் கணக்கில் வைத்துள்ளார். அவர் ஏன் கணக்கில் வைத்துள்ளார் தெரியுமா? எவைகளெல்லாம் என்னுடைய பிள்ளைகள் இழந்திருக்கிறார்களோ அவைகளை திரும்பி கொடுக்கிற ஒரு நல்ல நாளுக்காக தேவன் காத்து கொண்டிருந்தார். நான் இயேசுவின் நாமத்தில் விசுவாசித்து சபைக்கு சொல்லுகிறேன், பாருங்க, வருகிற நாட்களிலே தேவன் நீங்கள் இழந்த அத்தனையையும் கர்த்தர் உங்கள் கையிலே திரும்ப தரப்போகிறார். இன்னொருவர்களுக்கு இழந்ததற்கு பதிலாக, அதை இழந்துட்டதுக்கு அது பதிலாக சிறப்பான ஒரு காரியத்தின் பலனை தேவன் அவர்கள் கையிலே தரப்போகிறார். அது உங்கள் கையில் தான் எனக்கு அன்பானவர்களே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இழந்தது தேவன் கணக்கில் வைத்திருக்கிறார். எத்தனை பேரால் கையை உயர்த்தி பரலோகத்துக்கு நேராய் சொல்ல முடியும்? என்னுடைய போராட்டம் நிறைந்த வாழ்க்கையில் என்னுடைய நன்மைகளை சத்துரு திருடி இருக்கிறான், என் ஆசீர்வாதங்களை சத்துரு திருடி இருக்கிறான், என் குடும்பத்தின் சமாதானத்தை நான் இழந்திருக்கிறேன், என்னுடைய கணவன் மனைவியர்களுக்கு அந்த உறவின் அன்பை நான் இழந்திருக்கிறேன், பிள்ளைகள் பெற்றோர் மத்தியில் இருக்கிற அந்த அன்பின் உறவை நான் இழந்திருக்கிறேன், என் மகளுடைய வாழ்க்கையில நன்மைகளை இழந்திருக்கிறாள், என் மகன் நன்மையை இழந்திருக்கிறான். இப்படிலாம் நீங்கள் சொல்லி இருந்தீங்கன்னா கையை உயர்த்தி இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு அவைகளை திரும்ப அளிப்பேன். இழந்ததற்கு பதிலாக உனக்கு சிறப்பானதை நான் கொண்டு வந்து தரப்போகிறேன். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையும் குடும்பமும் வேலையும் கர்த்தரால் கட்டப்பட போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இடிக்கப்பட்டதை கட்டுகிற சர்வ வல்லமை உள்ளவர் நம்மோடு இருக்கிறார். எதையெல்லாம் இடிந்திருக்கிறது, எவைகளெல்லாம் இடிந்த நிலைமையில இருக்கிறது, எவைகளெல்லாம் அவ்வளவுதான், எவ்ரிதிங் இஸ் ஓவர், எல்லாம் முடிஞ்சிருச்சு, கருகி போயிருச்சு. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? கருகுனதாவே இருக்கட்டும். அதற்கு பதிலாக அவர் நமக்கு கொடுக்க போகிற ஒரு பலன், அது மகிமையா இருக்க போகிறது. இழந்ததை விட பெற்றுக்கொள்ள போகிற காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறது அதிகமா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி, நான் இழந்ததை விட
நான் பெற்றுக்கொள்ள போகிற ஒரு காரியம் என்னை துக்கப்படுத்தாம நான் அதிக சந்தோஷப்படும்படி எனக்கு என் வாழ்க்கையில கர்த்தர் பட்சித்ததெல்லாம் திரும்ப தரப்போகிறார். நான் இழந்ததுக்கு பதிலாக சிறப்பான ஒன்றை என் வாழ்க்கையில என் தேவன் கொடுக்க போகிறார். கர்த்தருடைய வார்த்தை உண்மை. அன்பானவர்களே, கர்த்தர் தரிசனத்தை எனக்கு காண்பித்தார். ஒரு தாயாரும் ஒரு தகப்பனாரும் அவங்களுடைய வயல்வெளியில போயிருக்கும் பொழுது அவங்க ஒரு காரியத்தை குறித்து அவங்க கலங்கி தவித்து மார்பிலை அடித்து கொள்றாங்க. என்னன்னா, அந்த தரிசனத்தில் அவங்களுடைய வயல்வெளிகள் முழுவதும் சேதமாகலை, அவை கருகி ஒருவன் எடுத்து அந்த சாம்பலை அவர்களுக்கு முன்பதாய் ஊதுகிறான். அவர்கள் மார்பில் அடித்து அழுகிறார்கள். அந்த காட்சியை காண்பித்தார். அப்போ ஒரு மனிதன் வந்து பரவாயில்ல வாங்கன்னு சொல்லி கொண்டு போய் ஒரு பசுமையான ஒரு இடத்தின் காரியத்தை கொடுத்து அதுக்கு பதிலாக இதை வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற அந்த தரிசன காட்சியை நான் பார்த்த பொழுது அந்த முதியவர்கள் அந்த இழந்ததை விட அதை திரும்ப அந்த பெற்றுக்கொண்ட அந்த புதிய அந்த நிலத்தின் விளைச்சலை பார்த்து அவர்கள் ஆனந்த களிப்படைந்தார்கள். நான் கேட்டேன், ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளிடத்தில் நான் என்ன சொல்ல வேண்டும்? சபைக்கு வெளியிலும் அநேகர் செய்திக்காய் காத்து கொண்டு இருக்கிறார்கள். நான் எதை சொல்ல வேண்டும்? ஆண்டவர் சொன்னார், நான் 2 விதமான ஆசீர்வாதத்தை தருவேனப்பா. ஒன்று, பட்சிக்கப்பட்ட வருஷத்தின் பலனை அவங்க இழந்ததை நான் திரும்ப தருவேன். மற்றொரு கூட்டத்திற்கு இழந்ததற்கு பதிலாக சிறப்பானதை நான் கொண்டு வந்து அவங்க வாழ்க்கையை கட்ட போகிறேன் என்பதை கர்த்தர் பேசினார். நான் இயேசுவின் நாமத்திலே சொல்றேன், நம்மளுடைய வாழ்க்கை கருகினதை பார்த்து எத்தனை பேர் சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க. நம்மளுடைய ஐஸ்வர்யம் கருகின பொழுது எத்தனை பேர் ஆனந்த களிப்பா இருந்தாங்க. நம்முடைய குடும்பத்தில் சில அவதூறுகள் நடக்கும் பொழுது எத்தனை பேர் அதை குறித்து ஆனந்த களிப்பின் சந்தோஷம் காணப்பட்டது. நான் உங்களுக்காய் சொல்லுகிறேன், கர்த்தர் நமக்காக ஒரு பிரதானியை அனுப்ப போகிறார். ஒரு பிரதானியை நமக்காக அனுப்புவார். அவர் வந்து நாம் இழந்ததற்கு பதிலாக இவைகளை வைத்துக்கொள் என்று சொல்ல போகிற அந்த மகிமையான ஆசீர்வாதத்தை நம் தகப்பன் நமக்கு கொண்டு வந்து சேர்க்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பட்சிக்கப்பட்டதை எனக்கு தேவன் திரும்ப தரப்போகிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பட்சிக்கப்பட்டதை தேவன் எனக்கு திரும்ப தரப்போகிறார். ஆதாம் ஏவாள்னால நம்ம ஒருவேளை ஏதேனை இழந்திருக்கலாம். ஆனால் இயேசு 2வது ஆதாமாக வந்து ஏவாளாகிய சபையை ஆயத்தப்படுத்தி பரம கானானுக்குள் கொண்டு போய் சேர்க்க போகிறாரே, அதுவும் அவைகளே. அன்பானவர்களே, தேவன் நமக்கு திரும்ப அந்த ஆசீர்வாதங்களை தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் சத்தமா உயர்த்தி சொல்ல விரும்புறீங்க? நான் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறேன். நான் இழந்ததுக்கு பதிலாக சிறப்பான ஒன்று எனக்காக ஆயத்தமாக இருக்கிறது. நான் அவைகளை பெற்றுக்கொள்ள போகிறேன். என் வாழ்க்கை இன்றைக்கு கட்டப்பட போகிறது. பிரதானியை எனக்காக அனுப்பி இருக்கிறார். எல்லா காரியங்களும் கர்த்தரால் ஆயத்தமாக்கிவிட்டது. மார்பில் அடித்து அழுகிற நான் இவைகளுக்கு பதிலாக இவைகளை பெற்றுக்கொள், நீ வைத்துக்கொள் என்று தேவன் சொல்லுகிற ஒரு நல்ல நாளை கர்த்தர் எனக்கு நியமித்து கொடுத்ததனால் பலமாய் தலைக்கு மேலே என்னுடைய ஆசீர்வாதங்கள் கருகின நிலைமையில் இருக்கிறது. என்னுடைய நன்மைகள் செத்த நிலைமையில் இருக்கிறது. என் பிரயாசம் எல்லாம் வீணா போயிருச்சு என்று கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் இழந்ததற்கு பதிலாக
பசுமையான நன்மையை தந்து ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. நாம் இந்த இடத்துல என்ன சொல்லணும் தெரியுமா? இழந்தது நல்லது. அதை from the bottom of the heart, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கையை உயர்த்தி சொல்லணும். நான் இழந்தது நல்லது, என் வாழ்க்கை இடிக்கப்பட்டது நல்லது. இல்லைன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் நித்தியமா பெறாமலே என் வாழ்க்கை இருளுக்குள்ளாய் போயிருக்கும், உங்க வாழ்க்கை இருளுக்குள்ளா போயிருக்கும். நீங்க இழந்தது நல்லது. அன்பானவர்களே, இந்த காரியங்கள் சம்பவித்தது ரொம்ப நல்லது. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தரப்போறார். சொல்லுகிறேன், நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தின தேவனை நீங்கள் துதிக்க போகிறீர்கள். அவர் நாமம் சர்வ வல்லவர். அவர் தம் பிள்ளைகளுடைய அங்கலாய்ப்பை கேட்கிற தேவன். அவர் தம் பிள்ளைகளுடைய மனபாரத்தை அறிகிற தேவன். அவர்கள் பாருங்க, பலன்கள் இல்லாததை குறித்து இனிமேல் கலங்காதீங்க. பலன்களை அனுபவிக்க முடியலையே நினைச்சு இனி கலங்காதீங்க. சிறந்த பலன்களை நீங்கள் இழந்ததற்கு பதிலாக அவர் தருகிறார். அதை மட்டுமே தியானியுங்கள். அன்பானவர்களே, கண்ணீரோடு காணப்பட்ட நீங்கள் தேவன் கொடுக்க போகிற அந்த ஆசீர்வாதத்தை கண்டு சந்தோஷப்படும்படியான காரியம் நடக்க போகிறது. தேவன் நாங்கள் இழந்ததை திரும்ப தருவார். நீங்கள் இழந்ததை அவர் திரும்ப தருவார். இழந்ததற்கு பதிலாக உங்களுக்கு சிறப்பானதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நானும் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். ஹல்லேலூயா. அவர் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? அவருடைய பிள்ளைகளுடைய நிலையை கர்த்தர் மாற்றுகிற தேவன். இன்றைக்கு எவைகள் எல்லாம் இழந்து இருக்கிறீங்க, கொஞ்சம் உங்க மூளைக்கு கொண்டு வாங்க, உங்க சிந்தனைக்கு கொண்டு வாங்க. நான் எவைகள் எல்லாம் இழந்திருக்கிறேன், எவைகள் எல்லாம் இழந்திருக்கிறோம். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் சிறப்பாய் கட்டி உங்களுக்கு தருவார். சிறப்பாய் நீங்கள் இழந்த அத்தனையும் தேவன் திரும்ப தருவார். இழந்ததற்கு பதிலாக சிறப்பானதை கொண்டு வந்து சேர்த்து உங்களுக்கு தருவார். பிள்ளைகளின் வாழ்க்கை குறித்து கலங்கி காணப்படுகிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், இழந்த வாழ்க்கைக்கு பதிலாய் புதிய வாழ்க்கையை கர்த்தர் தந்து கட்டி எழுப்பி சந்தோஷப்படும்படி பிசாசு முடிந்ததுன்னு சொல்லுகிற இடத்தில் நான் துவக்கத்தை ஏற்படுத்துவேன் அப்பா சொல்லி ஒரு மகிமையானதை தேவன் செய்ய போகிறார். இழந்ததை நான் பெற்றுக்கொள்ளுவேன், இழந்ததற்கு பதிலாக நான் சிறப்பானதை பெற்றுக்கொள்வேன். விசுவாசிக்கிறவர்கள் ஹல்லேலூயான்னு தலைக்கு மேல பலமாய் கரம் தட்டினவர்களாக. அழாதீங்க, கண்ணீர் வடிக்காதீங்க, புலம்பாதீங்க. கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்க. அவர் உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து பின்மாரியை வருஷிக்க பண்ணி. அப்படின்னா முன்மாரியை கொடுத்து பின்மாரியை வர்ஷிக்க பண்ணி, அதனுடைய மீனிங் என்னன்னா, அவருடைய சமூகத்தில் இருந்து வரப்போகிற ஒரு மழை உங்க வாழ்க்கையில, அவர் சமூகத்திலிருந்து வரப்போகிற ஒரு மழை, அது உங்கள் வாழ்க்கை என்கிற கருகின நிலத்தில் அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மழையாய் காணப்பட போகிறது. கருகி போயிருக்கிற உங்களுடைய நிலத்தின் விளைச்சலை அது திரும்ப தரும்படி, இழந்ததற்கு பதிலாக ஒரு சிறப்பானதை தரும்படி தேவ சமூகத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதமான ஒரு மழை உங்கள் வாழ்க்கைக்குள் கடந்து வரப்போகிறது. அன்பானவர்களே, தேவன் ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ண போகிறார். அந்த காலங்கள் நம்ம வந்துவிட்டோம். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், கர்த்தர் ஒரு பெருமழையின் ஆசீர்வாதம்
உங்கள் வாழ்க்கை என்கிற கருகின நிலத்திற்காக ஆசீர்வாதமான மழை உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வரப்போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது தேசத்திற்காக வரப்போகிற மழை அல்லங்க, உங்கள் கருகின நிலத்தின் விளைச்சலின் ஆசீர்வாதத்தை நீ திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவ சமூகத்தில் இருந்து வரப்போகிற ஆசீர்வாதத்தின் தண்ணீர் உன்னை பலப்படுத்த போகிறது, உன்னை ஆச்சரியப்படுத்த போகிறது, உன்னை எழுந்து நடக்க செய்ய போகிறது. நீ கர்த்தருக்குள் துதிக்கும்படியாய், சாட்சியாய் நிற்கும்படியாய் அந்த ஆசீர்வாதமான ஒரு மழை உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வருகிறது. அன்பானவர்களே, அந்த ஆசீர்வாதமான மழை இழந்ததை நாம் பெற்றுக்கொள்ளும் உதவ போகிறது. இழந்ததுக்கு பதிலாக சிறப்பானதை நமக்கு தந்து போஷிக்க வைக்க போகிறது. அவர் சமூகத்தில் இருந்து ஒரு ஆசீர்வாதமான ஒரு மழை என் வாழ்க்கைக்குள் கடந்து வருகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. என்னை வருஷிக்க பண்ண போகிறார், என்னை ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு தேவையான ஆசீர்வாத மழை அது மகிமையாய் உங்களுக்காய் கடந்து வரும். என அன்பானவர்களே, அவர் உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனை அது உங்களை பாதிப்புக்குள் நடத்தி இருக்கலாம். அந்த பெரிய சேனை உங்களுடைய ஆசீர்வாதங்களை தின்றிருக்கலாம். அந்த பெரிய சேனை உங்களுடையதை பறித்திருக்கலாம். அந்த பெரிய சேனையாகிய வெட்டு கிளிகள், பச்சை கிளிகள், முசுக்கட்டை பூச்சிகள், பச்சை புழுக்கள், இவைகளெல்லாம் உங்கள் விளைச்சலை கெடுத்ததா, கருகி போக பண்ணினதா? கர்த்தர் சொல்றாரு, அவைகள் எல்லாம் உன் ஆசீர்வாதமான அந்த தடையாய் இருக்கிற, அந்த ஆசீர்வாதத்துக்கு தடையாய் இருக்கிற அந்த புழுக்களை, அந்த கேடானவைகளை உன் நிலத்திலிருந்து நான் எடுத்து போட போகிறதுனால், மழை ஆசீர்வாதமாய் வரப்போகிறதுனால் உன் வாழ்க்கைப்படும். உன் ஆசீர்வாதம் உன்னுடையதாய் மாறும். நீ இழந்த நன்மைகளை திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறாய். எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசிக்கிறீங்க? நான் இழந்ததை எனக்கு தேவன் திரும்ப தரப்போகிறார். நான் இழந்ததுக்கு பதிலாக வேறொரு மகிமையானதை இதற்கு பதிலாக கொடுத்து என்னை வர்ஷிக்க பண்ண வைக்க போகிறார். என்னை சந்தோஷமாய் நடத்த போகிறார். ஹல்லேலூயா. எந்த வெட்டு கிளிகள் உங்களை சேதப்படுத்தினது உங்களுடைய நன்மைகளை? எந்த பச்சை கிளிகள் சேதப்படுத்தினது? எந்த முசுக்கட்டை பூச்சிகள், எந்த பச்சை புழுக்கள் உங்களுடைய நன்மைகளை தின்றதோ, இனி உங்களுடைய கண்கள் அந்த புழுக்களை பார்க்காது. இன்றைக்கு கர்த்தரிடத்தில் வருகிற அந்த மழை உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் அந்த புழுக்களை மரணத்தை ஏற்படுத்துகிறதாகவும் உண்டு பண்ணி தேவை இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதத்தை கெடுத்து கொண்டிருக்கிற அத்தனையும் இன்றைக்கு வேரோடு அவரால் பிடுங்கப்பட போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் இருந்து கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் வாழ்க்கையில் நன்மையை திருடின அந்த வெட்டு கிளிகளும், பச்சை கிளிகளும், முசுக்கட்டை பூச்சிகளும், பச்சை புழுக்களும் இன்றோடு என்னுடைய வாழ்க்கை என்கிற நிலத்தில் இருந்து அவை மாண்டு போக போகிறது. ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவருக்கு தெரியும் எதனால் உன்னுடைய ஆசீர்வாதம் கருகி போயிருக்குதுன்னு உனக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு தெரியும். யார் உன்னுடைய எடுத்தது தின்னா என்பது உனக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். நீ பார்க்கிறது கருகின சாம்பலான வயல்வெளிகள், ஆனால் இது எதனால் உண்டானது என்பது உன் அறிவுக்கு எட்டாதவைகள். ஆனால் ஒருத்தருடைய கண்ணுக்கு மறைவாக ஒன்றும் செயல்படுத்த முடியாது. ஒருவேளை தேவன் உங்கள் வாழ்க்கையில் சில இழப்புகளை அனுமதிக்கலாம். அதனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சில காரியங்களை அனுப்பி அப்படி அந்த காரியங்கள் கருகி போகும்படி அவரை அனுமதித்திருக்கலாம். ஆனால் அதை செய்த தேவன் அதை நன்மைக்காகவே செய்து விட்டார்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் பெரிய காரியங்களை என் வாழ்க்கையிலே செய்ய போகிறார், உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். சில இருள் சூழ்ந்த தருணங்கள் வரும் பொழுது கர்த்தர் நம்முடைய உதடுகளை உற்று நோக்கி கவனிக்கிற தேவன். அதில் நம்மளுடைய தவறை நாம் சரியாய் திருத்தி கொள்ளணும். அவர் சமூகத்தில் நாம் சரியாய் காத்திருக்க வேண்டும். அந்த தவறை சரி செய்து அவர் சமூகத்தில் நம்ம காத்திருப்போம் என்றால் அந்த தீமைக்கு பதிலாக நன்மையை நிரப்பி ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கை தீமையினால் தான் அதிகமாய் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய அக்கினி நம்மளுடைய வயல்வெளிகளை பட்சித்திருக்கிறது என்றால், நம்மளுடைய ஆசீர்வாதமான நிலத்தின் கனிகள் கருகி போயிருக்கிறது என்றால், அந்த சத்துரு அவைகளை கெடுப்பதற்கு தேவன் அனுமதித்தார் என்றால், அங்கே ஏதோ ஒரு விஷயம் நடந்ததால் தான் இந்த காரியம், நம்முடைய ஆசீர்வாதங்களை அந்த சத்துரு இப்படியாய் ஆட்கொள்ளும்படி கர்த்தர் அனுமதித்திருப்பார். அப்போ நாம் தவறை சரியாய் திருத்தி கொள்ளும் பொழுது, அவர் சமூகத்திலே காத்திருக்கும் போது, அவர் நிச்சயமாகவே வருகிற நாட்களிலே நம் இழந்ததை நமக்கு திரும்ப தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் வாசிக்க கேட்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆதியாகமம் 29:28. அந்தபடியே யாக்கோப்பு இவளுடைய 7 நாளை நிறைவேற்றினார். அப்பொழுது தன் குமாரத்தியாகிய ராகேலையும் அவருக்கு மனைவியாக கொடுத்தார். பாருங்க, இது ஒரு பெரிய ஒரு காரியம். இதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. நீங்க வேதாகமத்தை கீழே வைத்துக் கொள்ளுங்க. இந்த யாக்கோபு ராகேல் என்கிற ஒரு ஸ்திரீயின் மேல பிரியப்படுகிறார். அப்போ அவங்க அந்த மகளுடைய தகப்பன் லாபான் அவர்கிட்ட போய் சொல்றாரு, உம்முடைய இளைய குமாரத்தி ராகேலுக்காக நான் 7 வருஷம் உங்ககிட்ட வேலை செய்கிறேன், உங்க மகளை எனக்கு திருமணம் செய்து கொடுங்க அப்படின்னுட்டு யாக்கோபு லாபானிடம் ராகேலை குறித்து பேசுகிறார். அப்போ 7 வருஷம் நீ என் கூட வேலை செய்ப்பா இருப்பா, அப்போ என்னுடைய மகள் இளைய மகளை நான் உனக்கு திருமணம் செய்து தரேன் அப்படின்ட்டு அவங்க தகப்பன் லாபான் அறிவிக்கிறான். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு ராகேல் மேல் இருந்த அந்த அன்பினால அந்த 7 வருஷம் என்பது கொஞ்ச நாளாக அவருக்கு தெரிந்ததாம். காரணம், அந்த அளவுக்கு யாக்கோபு இந்த ராகேல் மேல் அன்பு கொண்டார். அப்போ யாக்கோபு லாபானை நோக்கி, நீங்க சொன்ன மாதிரியே நான் 7 வருஷம் உங்களுடைய இளைய குமாரத்திற்காக நான் வேலை செய்துட்டேன். இப்போ 7 வருஷம் முடிஞ்சிருச்சு. உங்களுடைய மகளை எனக்கு மனைவியாக்கி திருமணமாக்கி எனக்கு கொடுங்கன்னு சொல்லி யாக்கோபு லாபானிடம் சொல்லுகிறார். அப்போ லாபான் அங்க இருக்கிற மனிதர்களை கூடி வரச் செய்து ஒரு பெரிய விருந்தை பண்ணி அந்த இடத்துல யாக்கோபுக்கு திருமண காரியத்தை அவர் செய்து தருகிறார். அப்போ இந்த லாபான் பாருங்க, யாக்கோபு நேசித்த ராகேலுக்கு பதிலாக ராகேலின் சகோதரியாகிய லேயாளை திருமணம் செய்து கொடுத்துடுறார். இப்போ யாக்கோபுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். ஏன் என்னை ஏமாத்திட்டீங்க? ஏன் நான் என்ன பண்ணேன்? ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீங்க அப்படின்னும் போது, நான் கேட்டது ராகேலுக்காகத்தானே 7 வருஷம் வேலை செஞ்சேன், நீங்கள் லேயாளை எனக்கு திருமணம் செய்து கொடுத்துருக்கிறீங்களேன்னு சொல்லி ஒரு பெரிய கசப்பு ஒரு இரவிலே அவருக்கு உண்டாகிறது. அப்போ லாபான் சொல்லுகிறார், யாக்கோபே, மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இந்த எங்களுடைய கலாச்சாரத்தின்படி அது நடக்காது, அது சாத்தியம் அல்ல, அது எங்களுக்கு வழக்கம் அல்ல. எனவே நீ என்ன பண்ணு, நீ இன்னும் 7 வருஷம் என்கிட்ட வேலை செய், ஒரு 7 நாள் லேயலோடு இரு, நான் ராகேலையும் உனக்கு திருமணம் செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லி லாபான் யாக்கோபை நோக்கி சொன்ன பொழுது யாக்கோபு அதை அக்செப்ட் பண்ணி கொள்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
லேயாளை தேவன் ஆசீர்வதித்தார். அவள் அற்பமாய் எண்ணப்பட்டால் எல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் ராகேலுடைய நிலைமை என்னவென்றால், யாக்கோபு திருமணத்துக்கு பின்பதாக இந்த ராகேலை அதிகம் நேசித்தார். லேயாளை கண்டுக்கவே இல்லை. ஸோ அதனால் அவள் அற்பமாய் எண்ணப்படுகிறார் என்பதற்காக தேவன் அந்த லேயாளை கடாட்சித்தார். இருந்தாலும் இந்த ராகேலுடைய வாழ்க்கை தான் இந்த வறண்ட நிலத்தின் கருகின வயல்வெளியின் நிலைமை இன்றைக்கு உங்களுக்கு. ஹல்லேலூயா. ராகேல் யாக்கோபை விரும்பினார், யாக்கோபு ராகேலை விரும்பினார். ஆனால் ராகேலுடைய வாழ்க்கை செழிப்பான ஒரு தோட்டம் போல அது மாறாமல் கருகி போன நிலைமையிலே காணப்பட்டது. எப்படி என்று சொன்னால், இந்த ராகேல் யாக்கோபும் சேர்ந்தார். ஆனால் அவர்களுக்கு தேவன் பிள்ளையின் சந்ததியின் ஆசீர்வாதத்தை ராகேலுக்கு தேவன் கொடுக்காமல் அதை தடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த ராகேலுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். என் சகோதரி, அவளுக்கு மாத்திரம் இவ்வளவு குழந்தை பிறந்திருக்கு, எனக்கு ஒரு குழந்தை இல்லை என்று சொல்லி ராகேல் தன் சகோதரி லேயாள் மேல் ஒரு பொறாமை வந்து தன் கணவனை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு பிள்ளைய கொடும், இல்லைன்னா நான் போய் சாகிறேன். அந்த ஒரு விரக்தியின் நிலைமை இப்பொழுது ராகேலுக்கு வந்தது. அப்போ யாக்கோபு சொல்றார், நான் என்ன தேவனா, நான் என்ன கடவுளா? தேவன் அல்லவா உன் கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறார், என்கிட்ட வந்து சண்டை போட்டு அழுகிறிய சாகரன்னு சொல்லிட்டு அப்படின்னு கணவன் மனைவிக்குள் அந்த ஒரு வார்த்தை, ஒரு இடைவெளி போல ஒரு பிரச்சனை வருகிறது அன்பானவர்களே. அப்போ ராகேலுடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ராகேலுடைய நிலைமை தான் இன்றைக்கு நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க. யாக்கோபு என்கிற வாக்குத்தத்தம் உங்க மேல இருந்தும் உங்களால அந்த வாக்குத்தத்தத்தின் கனிகளை ருசி பார்க்க முடியாதபடி உடைய வாழ்க்கை வறண்ட நிலத்தின் கனியை போல் கருகின சாம்பலை போல் இன்றைக்கு இருக்கலாம். கர்த்தர் ஏன் தடுத்தார்? கர்த்தர் ஏன் அடைத்திருக்கிறார்? கர்த்தர் ஏன் எனக்கு வழிவாசலை திறக்கலன்னு சொல்லி அவள் லேயாள் மேல் பொறாமைப்பட்டதை போல் நாம் பக்கத்தில் இருக்கிற ஒரு சிலரை பார்த்து பொறாமையை கூட நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் உள்ளத்தில் கேட்கலாம், கடவுளிடம் அந்த ராகேல் அந்த யாக்கோபு கிட்ட கேட்டதை மாதிரி நீங்கள் தேவனை பார்த்து கேட்கலாம், எனக்கு ஏன் இன்னும் தரவில்லை? எனக்கு ஏன் இன்னும் தரவில்லை? நான் சாகிறேன், நல்லதே நடக்கலையே, பலனே வரலையே, நான் சாகிறேன், செத்து போகிறேன். அங்க யாக்கோபு தேவன் அல்ல, ஆனால் இங்கே நீங்கள் கேட்கிற தேவன் அவைகளை கேட்டு விட்டார். அவரிடத்திலிருந்து உங்களுக்கு பதில் வருகிறது அன்பானவர்களே. ஹல்லேலூயா. வேதாகமத்தில் அழகாய் இந்த ராகேலுடைய வாழ்க்கை எப்படி மாற்றினார் தெரியுமா? நான் சொல்லட்டுமா? ராகேல் அவள் கத்தி அழுகிறதை தேவன் கேட்கிறார். ராகேலுடைய வாழ்க்கை பாருங்க, அழுகிறாள், வேதனைப்பட்டால் பலனே இல்லை, எந்த நன்மையும் இல்லை, சாகிறேன் என்கிற நிலைமைக்கு வந்த ராகேலை வேதம் சொல்லுகிறது தேவன் நினைத்தருளினார். ராகேலுக்கு செவி கொடுத்தார். அவள் கர்ப்பம் தரிக்கும்படியாய் தேவனுடைய அனுகிரகம் அவள் வாழ்க்கையிலும் வந்தது. அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்ற போது ஒரு பேரை வைக்கிறா பாருங்க, கர்த்தர் என் நிந்தையை நீக்கிவிட்டார். கர்த்தர் என் நிந்தையை நீக்கினதுனால அவருடைய பெயர் யோசேப்பு என்று பெயரிடும்படியாய் ராகேல் தன் முதல் மகனுக்கு பெயரை கொடுக்கிறாள். கொஞ்சம் யோசித்து பாருங்க. லேயாளுக்கு 6 பிள்ளைகள் சட 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 சடன் வந்திருக்கலாம். ஒரு மகள் தீனால் வந்திருக்கலாம். 7 பிள்ளைங்க லேயாளுக்கு இருக்கலாம். ஆனால் ராகேல் வாழ்க்கை கருகி இருந்த பொழுது, அவள் கூப்பிட்ட பொழுது, கண்ணீர் வடித்த பொழுது தேவன் நினைத்தருளி ஒரு குமாரனை கொடுத்தாரே. அந்த குமாரன் அந்த 7 பேருக்கும் மேற்பட்டவனாய் வேதாகமத்திலே காணப்பட்டார்.
கொடுத்த ஒன்னே ஒன்று சிறப்பானதாய், அதுவும் தாம் முன்னோர்களில் இருந்த பரிசுத்தவான்களை விட முதல் ராஜாவை பெற்றெடுக்கும்படி ராகேலுக்கு கர்த்தர் அனுகிரகம் பாராட்டினார். யாக்கோபு, ஈசாக்கு, ஆபிரகாம், அதற்கு முன்பதாக இருந்த நோவா, எந்த சந்ததியிலும் வராத ராஜா ஆண்டவர். எங்க பார்த்தாலும் நீங்க ஈசாக்கு ரெபேக்காளுடைய திருமணத்துக்கு முன்பதாக அந்த குடும்பம் கூட ரெபேக்காளை என்ன ஆசீர்வதிக்கும்னா, உன் சந்ததி சத்துருக்களின் வாசலை சுதந்தரிக்கும். அப்படி வாக்குத்தத்தம் யாருக்கு வந்து நிறைவேறும்னு பார்த்தா, இந்த ராகேல் பெற்ற மகன் யோசேப்பின் வாழ்க்கையிலே சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிக்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. அன்பானவர்களே, அதற்காகவே ஸ்பெஷல் ஒன்றை கொடுப்பதற்காக தேவன் அடைத்து வைத்திருந்தார். ஆனால் ராகேலுடைய வாழ்க்கை, நான் செத்து போகிறேன், நான் சாகிறேன், இனிமேல் என்னால் காத்திருக்க முடியாது, இனிமேல் கர்த்தர் எனக்கு கொடுத்தா என்ன, கொடுக்கலனா என்ன, அவர் தேவனா, அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் சும்மா நான் வச்சிருக்கிறேன்னு சொல்லி இப்படிப்பட்ட நிலைமையில இருந்த ராகேலுடைய வார்த்தையை தேவன் செவி கொடுத்து கேட்டார், நினைத்தருளினார், கர்ப்பத்தை ஆசீர்வதித்தார். அவருடைய சகோதரி மேல பொறாமப்பட்டா. அவங்க 7 பெற்றிருந்தாலும் ஒன்னே ஒன்று பெற்றாலும் அது ராஜாவாய் பெருக்கும்படி கர்த்தர் அனுகிரகம் பாராட்டினார். ஹல்லேலூயா. தேவன் பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, காத்திருக்கிறது நல்லது. பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க. தேவன் அடைத்திருக்கிறது நல்லது. பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க. தேவன் பலன் தராமல் இருக்கிறது நல்லது. சொல்லுங்க. ஏன் தெரியுமா? தேவன் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப தரப்போகிறார். அவளுடைய துக்க நாளுக்கு பதிலாக ஆசீர்வாதமான நாளை ஏற்படுத்தினார். தேவன் பாருங்க, இழந்ததுக்கு பதிலாக அவள் ஆசீர்வாதமான காரியத்தை தேவன் கொடுத்தார். எத்தனையோ முறை அவர்கள் இருவரும் சேர்ந்த பொழுதெல்லாம் அது அழகாய் குழந்தையாய் உருவாக முடியாமல் இழந்து போன ஆசீர்வாதம் கர்த்தர் நினைத்த பொழுது, செவி கொடுத்த பொழுது, இழந்ததற்கு பதிலாக அவர் கொடுத்த மகன் யோசேப்பு, அவர் பெரியவராய் ராஜாவாய் தன் சந்ததியிலே முதல் மகனாய் ராஜாவாய் காணப்பட்டார். அன்பானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் அதே போல உங்களை நினைத்தருளுகிறார், உங்களுக்கு செவி கொடுத்திருக்கிறார், திரும்ப பலன்களை தந்து ஆசீர்வதிக்க போகிறார். நான் விசுவாசித்து சொல்ற 2 ஆசீர்வாதம். ஒன்று, பட்சிக்கப்பட்டது பசுமையாய் உங்களுக்கு மாறும். இன்னொன்று, பட்சிக்கப்பட்டதற்கு பதிலாக பசுமையானதை தரப்போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஆசீர்வாதமான மழை வேண்டும்? எத்தனை பேருக்கு கருகி போனதுக்கு பலன் வர வேண்டும்? ஒன்னே ஒன்று தான், இழந்ததற்கு நல்லது. நான் இழந்ததற்கு நல்லது, கர்த்தர் எடுத்ததற்கு நல்லது என்று நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். அன்பானவர்களே, அந்த பலனை தேவன் தருவார். பாருங்க, யோபு ஐயாவுக்கு எத்தனை குமாரர்கள் இருந்தாங்க? 7 குமாரர், 3 குமாரத்தி, 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏர் மாடு, 500 கழுதை, சரீரம், பலன் எல்லாம் இருக்குது. ஆனால் அவர் எல்லாவற்றையும் இழக்கிற ஒரு சூழ்நிலை, இந்த சத்துரு ஒரு சேனையை போல வர மாதிரி வந்து ஒரே நேரத்தில் ஒரே நாளிலே வெவ்வேறு இடத்துல அவன் சேனையாய் கடந்து வந்து யோபு ஐயாவுடைய ஆசீர்வாதங்களை தின்று போட்டு விட்டான். அதான் உண்மை. அவர் வாழ்க்கை எப்படி போச்சு? கருகி போனத மாதிரி ஒரே நாளில் தேவனால் அனுமதிக்கப்பட்ட சத்துருவின் சேனையால் அவருடைய வாழ்க்கை பட்சிக்கப்பட்டு போனது. அன்பானவர்களே, நான் சொல்றேன், அவர் வாழ்க்கை அப்போ எப்படி இருந்திருக்கும்னா, அது வறண்ட பாலைவனத்தை போல இருந்திருக்கும்.
அதுக்கப்புறம் எல்லாம் போச்சேன்னு சொல்லி அவர் கண்ணீர் மட்டுமே அவருக்கு காணப்பட்டிருக்கும். அந்த கண்ணீர் கூட வர முடியாத அளவுக்கு ஒரு தீமை, ஒரு விதமான மன சஞ்சலம், துக்கம் எல்லாவற்றையும் இழந்து போயிட்டார். ஆனால் கர்த்தர் பாருங்க, இந்த மாதிரி சமயங்களில் தான் தெய்வம் நம்முடைய உதடுகளை உற்று நோக்கி கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்க்கிறார். என் மகன் எவ்வளவு அழுகிறான், என் மகனுடைய நன்மைகள் கருகி போனதை பார்த்து எவ்வளவு நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழுகிறான், என் மகனுடைய பிள்ளைகள் அங்கே மாண்டு போனதை பார்த்து எப்படி என் மகன் அழுகிறான், அவனுடைய ஆஸ்தி போயிருச்சுன்னு எப்படி அழுகிறான். கர்த்தர் ஒவ்வொரு கண்ணீரையும் கணக்கு எடுக்கிறார். அதுக்காக தான் முகத்தை பார்க்கிறார். அவர் முகத்தை பார்க்குறாருன்னா, ஆஹா இன்னும் அழு, நல்ல அழு அப்படின்ட்டு கணவர்மார்கள் மனைவிமார்கள் வீட்டில் சொல்கிற மாதிரி இல்லை. அவர் கண்களில் இருந்து அந்த தண்ணீர் வர 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 அவர் இழப்பை கர்த்தர் கணக்கு எடுத்து வைப்பார். அவைகளை திரும்ப பலனை தரும் பொழுது அதுக்கு ஈடாக அல்லதற்கு அதுக்கு பெரிய சந்தோஷத்தை தரணும்னு சொல்லி தேவன் விரும்புவார். அப்போ 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும் இழந்தார். பாருங்க, சொத்து இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு சம்பாரிச்சிக்கலாம். ஆனால் பிள்ளைங்க, அந்த 10 பிள்ளைகளுக்கு அவர் அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் வாலிப பிள்ளைங்க, யாரும் சிறு பிள்ளைங்க கிடையாது. ஏன்னா அவர் எப்பயுமே ஒவ்வொரு பையன் வீட்லேயும் பொண்ணு வீட்லேயும் போய் ஜபத்தை நடத்தி என் பிள்ளைங்க ஏதாவது தப்பு செஞ்சிட போதுங்கிறதுக்காக அட்வான்ஸாகவே அந்த பிள்ளைகள் பாதுகாப்பாக ஒரு பலி செலுத்தி கர்த்தரை தொழுது கொள்ளும்படி அவர் வைக்கிறார். அப்போ அவங்களெல்லாம் நன்மை தீமை அறிந்த பெரிய வாலிப பிள்ளைகளாக இருந்திருக்கணும் அந்த ஏஜில். ஐயோ என் பிள்ளைங்க என்ன மாதிரி கர்த்தரை தொழுது கொள்ளாமல் உற்ற போது, பாவம் செஞ்சிட போது அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்குள்ள வந்துருது. அதனால தான் அவர் அவங்களுடைய வீட்டில் ஜபம் நடத்தி கர்த்தருக்காய் கொடுக்க வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்கிறார்கள். ஆனாலும் அந்த 7 குமாரும் 3 குமாரத்தையும் ஒரே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் அவனுடைய உயிர் அப்படியாய் மாண்டு போகிறது. அன்பானவர்களே, அப்போ இது நடந்த சம்பவம் அவருடைய வயது என்னவென்றால் அவருடைய 70வது வயதிலே இந்த சம்பவம் நடைபெறுகிறது எனக்கு அன்பானவர்களே. ஆனால் பாருங்க, கர்த்தர் அவர் முகத்தை பார்க்கிறார். அவர் எதை இழந்தாரோ அதை கணக்கு வைத்திருந்த தேவன் 10 பிள்ளைகளை நீ இழந்துட்டியா யோபு என்று சொல்லி ஆண்டவர் யோபுவுக்கு செவி கொடுத்தார், மனம் இறங்கினார். பட்சிக்கப்பட்ட சேனைகளை அவர் வாழ்க்கையின் நிலத்திலிருந்து அவை துரத்தி போட்டு அவைகளுக்கு பதிலாக வேற 10 பிள்ளைகளை பெற்று எடுக்கும்படி தேவன் யோபுவுக்கு அனுகிரகம் பாராட்டினார். அன்பானவர்களே, ஆமென். யோசிச்சு பாருங்க, சாராளுக்கு வழிபாடு நிற்க போது கர்த்தர் கொடுத்தார்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் இங்க யோபுவின் மனைவி வயது சென்றாகிட்டாங்க. இன்னும் சொல்லணும்னா அங்க இருந்த காரியம் வேற, இங்க யோபோயாவுக்கு இருந்த காரியம் என்னன்னா, எல்லா பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தி கொடுக்கிற வயது வரும்போது தான் இந்த பிள்ளைங்க 10 பேரும் காலி. அப்போ அவங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கும் திரும்ப? ஆனால் தேவன் பாருங்க, அவர் இழந்ததை யோபுவின் மனைவியின் மூலமாகவே திரும்ப 10 பிள்ளைகள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே பெற்று எடுக்கும்படி கர்த்தர் இழந்ததை திரும்ப தந்தார். இன்னொரு புறம் இழந்த மிருக ஜீவனுக்கு பதிலாக வேற மிருக ஜீவன்கள், இழந்த தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு பதிலாக மற்ற வேலைக்காரர்கள் எல்லாவற்றையும் தேவன் 2 மடங்கு அவருக்கு திரும்ப தந்தார். நான் ஒரு விஷயத்தை பார்த்து அதிர்ந்து போனேன். இதை சம்பவம் நடக்கும் பொழுது வயது 70. அவர் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கண்களை மூடும் பொழுது 140 வயது. அவர் எந்த சூழ்நிலையில இழந்தாரோ, எந்த வயசுல இழந்தாரோ அதையும் 2 மடங்கா மாற்றி அவர் 4 தலைமுறைக்கும் 140வது வயதிலே மரிக்கும் பொழுது அவருடைய 10 பிள்ளைகளும் அவர் இழந்த அத்தனை காரியத்தையும் தேவன் அவருக்கு திரும்ப அளித்திருந்தார். எனக்கு அன்பானவர்களே, எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நான் சொல்றேன், இழந்தவைகள் நல்லது, இழந்ததற்காக அவை நல்லது. ஹல்லேலூயா.
அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம சொல்லணும். ஐயோ போயிருச்சே போயிருச்சே, அது போயிருச்சே, இது போயிருச்சே, இது என்னை விட்டு போயிருச்சே, இந்த காரியம் போயிருச்சே, இந்த சொத்து போயிருச்சே. சரி, நம்ம சொல்கிறத விட சிம்பிளாக ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் வருவதற்கு சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துட்டார். அதை உண்மையாக சொல்கிறேன், அதை புரிந்து நீங்கள் சொன்னீங்கன்னு வைங்களேன், அவர் எதை எடுத்தாரோ அபரிதமாய் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் நமக்கு அந்த மனப்பக்குவத்தை வருவதற்கு பிசாசு விட மாட்டான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு முன்னாடி கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நன்மையை பெற்று நாம் தீமையை பெற வேண்டாமோ? சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தீமையை கண்ட உங்களுக்கு கர்த்தர் நன்மையை உண்டாக்க போறாருங்க. ஹல்லேலூயா. இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். சொல்லுங்க பார்க்கலாம். இனி நான் தீங்கை காண மாட்டேன், இனி நான் இழப்ப காண மாட்டேன், இனி பலன் இல்லாத காரியத்தை நான் பார்க்க மாட்டேன். கர்த்தர் நான் இழந்த எல்லாவற்றையும் எனக்கு திரும்ப தரப்போகிறார். இழந்ததுக்கு பதிலாக புதிய மகிமையானதை தந்து நிரப்ப போகிறார். அவர் திரும்ப தருகிற தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பாருங்க, விழுந்ததை கட்டுகிற தேவன். தேவன் சொல்லுகிறார், மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், உன் விழுந்த நிலைமை மாறும், நான் உனக்கு அந்த பலனை அளிப்பேன் என்பதை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எவையெல்லாம் இடிந்த குடும்ப உறவுகள், இழந்த பொருளாதாரத்தை தேவன் திரும்ப கட்டுவார். குடும்ப வாழ்க்கையை புதிதாய் மறுபடியும் கட்டி எழுப்புவார். இழந்த சரீர ஆரோக்கியத்தை மீண்டும் கட்டுவார். இழந்த ஆவிக்குரிய அனுபவங்களை மீண்டும் கட்டுவார். அவர் திரும்ப நன்மைகளை அளிக்கிற தேவன். நீங்கள் இழந்ததை திரும்ப உங்களுக்கு கொடுக்கிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ? என் வாழ்க்கை, என் குடும்பம், என் பிள்ளைகள், என் சந்ததி இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்பட்ட நிலைமையில இருக்கும் என்று விசுவாசிக்கிறவர்கள் சத்துரு வெட்கப்படும்படி தலைக்கு மேலே பலமாய் கரம் தட்டி ஹல்லேலூயா. கர்த்தர் நம் இழந்ததை திரும்ப தருவார். இழந்ததுக்கு பதிலாக சிறப்பானதை தந்து கட்டுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இழந்ததை தேவன் திரும்ப தரணும்னா நம்ம கிட்ட ஒரே ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் போதும் அன்பானவர்களே. அதனால் தேவன் அத்தனை நன்மையும் திரும்ப தர முடியும். என்னவென்றால் கீழ்ப்படிதல். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த கீழ்ப்படிதல் ரொம்ப 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 கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய அடுத்த ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய கரத்திலிருந்து நமக்கு வாழ்க்கையில் வரும். அந்த கீழ்ப்படிதல் இல்லை என்று சொல்லும் பொழுது, அவர் கரத்திலிருந்து ஆசீர்வாதம் வந்தால் கூட சாத்தான் நடுவான் நின்று, இவனுக்கு எப்படி அதை கொடுப்பீங்க, இவளுக்கு எப்படி அதை கொடுப்பீங்க, நீங்க நீதி உள்ள தேவனாச்சே, கீழ்ப்படிதல் இல்லாத இவளுக்கு நீங்க எப்படி கொடுப்பீங்கன்னு சொல்லி சத்துரு வாதாடுவான் அன்பானவர்களே. அப்போ அவன் வாதாடாதபடிக்கு நாம ஒரு விஷயத்துல மாத்திரம் சரியாய் கர்த்தருக்கு முன்பதாய் நிற்போம் என்று சொன்னால் சத்ரு நம்மளுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் அந்த முசுக்கட்டை பூச்சிகள், அந்த பச்சை பூச்சிகள், இந்த பூச்சி அந்த பூச்சி நன்மையை தின்கிற இந்த விஷக்காரிகள் எல்லாம் கொண்டு வந்து வச்சது யாரு? சாத்தான். இப்போ கர்த்தர் அவைகளை எடுக்க வேண்டும் என்றால் அவள் அதற்கு ஆயத்தமாக இருக்கணும்ல. அதுக்கு அவளுக்குள்ள என்ன இருக்கணும்? கீழ்ப்படிதல் இருக்கணும். அல்லேலூயா. ஒருவேளை கீழ்ப்படுகிற காரியத்தில் சில காரியம் நம்ம இல்லை என்றால் இன்னைக்கு அதை மாற்றிக்கொள்ளுங்க. அப்போ தேவனுடைய வல்லமை உங்கள் கருகின வாழ்க்கை என்கிற நிலத்தில் வந்து இந்த விதமான நம்முடைய ஆசீர்வாதங்களை தின்று கொண்டு இருக்கிற காரியத்தை எடுத்து நீக்கி போட்டு
தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். இழந்ததை திரும்ப தர முடியும். இழந்ததுக்கு பதிலாக வேறொன்றை தந்து நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். அதற்கு ஒன்னே ஒன்று என்னவென்றால் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் நம்மளுடைய லைஃப்பில் ரொம்ப முக்கியம். ஆமென். பாருங்க, ஒரு 2 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன், திருப்பூர் என்கிற ஒரு பட்டணத்திலிருந்து ஒரு பிரதர் கால் செய்தார். அவர் குடும்பத்தில் ஏதாவது நடக்கணும், அவங்க பிஸ்னஸில் ஏதாவது ஒரு காரியத்தை தேவன் செய்யணும் அப்படின்னா அவருக்கு இருக்கிற அந்த ஊழியக்காரரையும் ப்ளஸ் என்னிடத்தில் அவர் எப்பொழுதும் ஆலோசனை கேட்பார். அப்போது அவங்களுடைய மகளுக்கு ஒரு மகனை பார்த்து கொண்டு இருந்தாங்க. எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. மாப்பிள்ளை வந்து பார்த்தாச்சு, எவ்ரிதிங் ஃபிக்ஸ்டு. அந்த பையன் நல்ல ஒரு பேங்க்கில் வேலை செய்கிற பையன், 2 டிகிரி முடித்திருக்கிறார். இவருக்கு ஒரு பெரிய சமாதானம். உடனே எனக்கு ஃபோன் செய்து, பிரதர், இந்த மாதிரி மகளுக்காக நான் ஒரு அலையன்ஸ் பார்த்துருக்கோம், நல்ல வெல் எஜுகேட்டட், எந்த கெட்ட பழக்க வழக்கமும் இல்லை பிரதர், கொஞ்சம் நீங்கள் ஜெபத்தில் வைத்து கேட்டு சொல்லுங்கள் பிரதர், தேவனுடைய சித்தமாக இருக்குமா, நீங்கள் அப்படி கர்த்தர் சித்தம் இல்லை அப்படின்னா நான் அதை நிறுத்தி கொள்ளுகிறேன் அந்த பேச்சை அப்படின்னு சொல்லி திருப்பூர்லேருந்து நமக்கு கால் செய்து ஜெபிப்பார். அந்த சகோதரன் கேட்க பொழுது நான் கர்த்தரிடத்தில் விசாரித்த பொழுது ஒரே ஒரு வார்த்தையை அந்த அன்பு சகோதரனுக்கு நான் சொன்னேன். பிரதர், அந்த பையன் நல்ல பையன், உங்கள் பொண்ணு நல்ல பொண்ணு, ஆனால் உங்கள் பொண்ணுக்காக வைத்திருக்கிற ஒருவன் இவர் அல்ல. நான் இந்த மாப்பிள்ளையை குறித்து நான் தப்பாக சொல்லலை பிரதர், அவர் படித்திருக்கிறார், எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, ஓகே, நீங்கள் முடிவு எடுத்திருக்கீங்க, ஆனால் உங்கள் பொண்ணுக்காக நியமிக்கப்பட்டவன் இவர் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது பாருங்க, அது நிச்சயதார்த்தம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்ததை இந்த ஊழியக்காரன் சொன்னதினால் உடனே அப்படியே நடக்க வேண்டிய நிச்சயதார்த்தத்தை கேன்சல் பண்ணிட்டார். நடக்க வேண்டிய கல்யாண காரியத்தை கேன்சல் பண்ணிட்டார். அப்போ நான் யோசிக்கிறேன், தேவனிடத்தில் இருந்து வருகிற அந்த வார்த்தை அந்த ஊழியக்காரன் மூலமாக கர்த்தர் தான் சொல்லுகிறார் என்றால் அவன் இந்த ஒருத்தனுடைய பேச்சை எத்தனை பேர் அவர் சமாளிக்கணும்? போய் கொஞ்சம் யோசிங்க. அந்த மாப்பிள்ளை வீட்டில் பேசியாச்சு, என்ன சொல்லுவார்? பாஸ்டர் கிட்ட சொல்லியாச்சு, சபையில் சொல்லியாச்சு, என்ன சொல்லுவார்? அவர் எதையும் பார்க்கல, ஒருத்தருடைய வார்த்தை வந்துருச்சா மற்றவங்களை நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு தேவ திட்டம் என் மகள் வாழ்க்கையில் நடக்கணும்னும் போது அவர் சொன்னார், பிரதர், இவங்களுக்குரியவர் இவர் அல்ல, நம்ம வேற பார்க்கலாம் பிரதர் போது அப்படியே ஜெபத்தில் அவர் ஒப்பு கொடுத்தார். அன்பானவர்களை, நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நமக்கு அந்த கீழ்ப்படிதல் வர வேண்டும். நமக்கு அந்த கீழ்ப்படிதல் என்ன பண்ணணும்? வரணும். அந்த கீழ்ப்படிதல் எங்கெங்கெல்லாம் சரியில்லையோ இன்னைக்கு தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள்லாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுன்ட்டு நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறத விட நாங்கள் அதிகமாய் வாஞ்சிக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும். அதற்காகத்தான் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் போராடி உங்கள் பாதுகாப்புக்காக, உங்கள் தேவைக்காக, உங்கள் பொருளாதாரத்துக்காக, உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அப்போது நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற காரியத்தில். அல்லேலூயா. பாருங்க, இந்த கீழ்ப்படிதல் இல்லை என்றால் உடனே கர்த்தரை விட்டு போக மாட்டான். நெருக்கமாய் கர்த்தர் இங்கே இருக்கிறார் அப்படின்னா அந்த ஆதாம் உடனே போல அந்த கீழ்ப்படிதல் இல்லாததனால் கொஞ்சமாய் விலகி போய் மரத்துக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டார். அந்த சிம்சோனுக்குள் கீழ்ப்படிதல் இல்லாததனால் கொஞ்சமா அப்படியே போய் அந்த விதமான அந்த கழுதையுடைய தாடை எலும்பு எடுத்து 1000 பேரை கொள்ளுவார். அப்பெல்லாம் அவர் கர்த்தரை விட்டு 10 ஸ்டெப்பு பின்வாங்கினதுக்கு அப்புறம் நடந்த சம்பவம். அப்போ அந்த யுத்தத்தில் ஒரு ஜெயம் கிடைச்சிதே.
அப்போ அந்த திராட்சை கொடின்னு அந்த விதமான அந்த தோட்டத்துக்குள்ள போகும்போது அவர் 30 ஸ்டெப்பு கர்த்தரை விட்டு பின்வாங்கி இருக்கிறார். அப்பையும் சிங்கத்தை 2 கீழ்ச்சி போடுறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ கீழ்ப்படிதல் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாய் தேவ சமூகத்திலிருந்து நம்மளை பிரிக்கும். ஆமென். நான் சொல்கிறேன், உங்கள் மனைவிக்கு கீழ்ப்படுகிறத விட, உங்கள் கணவருக்கு கீழ்ப்படுகிறத விட, உங்கள் பிள்ளைகளுக்கு கீழ்ப்படுகிறத விட, உங்கள் முன்னோர்கள், உங்களுக்கு முதியவர்கள், உங்கள் ஆலோசனை கொடுக்குறவங்க எல்லாத்தையும் கீழ்ப்படுகிறத விட ஒரே ஒருத்தருக்கு மட்டும் கீழ்ப்படிஞ்சா போதும். அன்பானவர்களே, அந்த கீழ்ப்படிதல்னால் நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். அப்போது எடுக்கிற அந்த டெசிஷன் நம்மளுக்கு ஒரு ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். என்னடா இது? ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மகிமை நம்மளுடைய கொஞ்சம் எவ்வளோ கிராம் மூலம்னு தெரியல, அந்த மூளைக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, கீழ்ப்படுகிற காரியத்தை நாம் தெளிவாய் பார்க்கணும், தெளிவாய் இருக்கணும். நான் உதாரணத்துக்கு சொல்லி நான் பிரசங்கத்தை முடிக்க விரும்புகிறேன். பாருங்க, எலிசா ஐயாவுடைய நாட்களில் ஒரு ஸ்திரீ இருந்தாங்க. அந்த ஸ்திரீ உங்களுக்கே நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஊழியரை கனப்படுத்துவாள், ஊழியர் வந்தால் ஸ்டே பண்ண வைப்பார், மேலறையை கட்டி கொடுப்பு எல்லாம் பண்ணாங்க. இப்போ என்ன பண்ணாங்க, இந்த ஐயா இந்த மகள்கிட்ட போய் சொல்கிறாங்க, அம்மா நீ என்ன பண்ணு, உன் வீட்டாரோடு கூட நீ எழுந்து எங்கே யாகலும் போய் சஞ்சரி, ஆனால் இப்போ இருக்கிற இடத்துல ஒரு 7 வருஷம் மட்டும் நீ இருந்துராத, ஏன்னா ஒரு பெரிய பஞ்சம் அழிவு தேசத்தில் வரப்போதுமா, நீ அதில் சிக்கிக்க கூடாது. அதனால் நீ எங்கேயோ போய் ஒரு 7 வருஷம் இரு. எதை தெரியுமா விட்டு போக சொல்கிறாரு? உன் சொந்த வீடு, உன் சொந்த வருமானம், உன் சொந்த வயல்வெளி, உன் சொந்த பிழைப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு 7 இயர்ஸ் நீ எங்கேயாவது போய் சஞ்சரின்னு சொல்லும் பொழுது, நீங்களும் நானும் அவராக இருந்திருந்தோம் என்றால் என்ன தெரியுமா சொல்லியிருப்போம்? உங்களுக்கு வேறு வேலையே கிடையாதா? வந்தோமா, ஜோம் பண்ணோமா, 1000 ரூபா காணிக்கை வாங்கினோமா, போனோமான்னு இருங்க. இதை விட்டுட்டு போ, அதை விட்டுட்டு போ, என்ன நீங்கள் விளையாடுறீங்களா அப்படின்ட்டு நானும் கேட்டிருப்பேன், நீங்களும் கேட்டிருப்பீங்க. ஆனால் இந்த அம்மா என்ன தெரியுமா பண்ணுது? தான் சொந்த வீட்டை பூட்டி வயலில் இருக்கிற வருமானம் என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதை அறுத்து அதை பண்ணணும், ஹார்வெஸ்டிங் பண்ணணும், கொண்டு போய் விற்கணும், எதுவுமே பண்ணலை. சொன்னது கர்த்தர். எலிசாவோடு ஒரு தேவன் இருக்கிறார் எனக்கு தெரியும், ஆனால் கர்த்தர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக கஷ்டம்தான், பாடுதான், கண்ணீர் தான், அப்படியே லாக் பண்ணிட்டான். அந்த அம்மா பெலிஸ்தேர் தேசத்தில் 7 இயர்ஸ் இருந்தாங்க. நடந்தது என்ன தெரியுமா? 7 வருஷம் முடியுது. அந்த அம்மா எண்ணினே இருந்திருக்கும் போல இதனால 7 வருஷம் முடிஞ்சு தான் பிள்ளையை கூட்டிட்டு தான் கணவரை கூட்டிட்டு அப்படியே ஓடி வந்து வீட்டை பார்த்தா அந்த வீட்டை வேற ஒருத்தவன் ஆக்குபை பண்ணிட்டான். அந்த வயல்வெளியில வந்த 7 வருஷத்தினுடைய வருமானம் வேற ஒருத்தன் தின்னு இருக்கான். அந்நியன் உள்ள புகுந்துட்டு வீடு சும்மா இருந்தா விடுவாங்களா? 7 வருஷம் லைட்டு போடாமல் உங்கள் வீடு இருக்குது, என்ன வந்துடும்? ஆட்டோமேட்டிக்காக ஒரு 2 மாதம் 1 மாதம் இல்லாமல் போங்களா, ஆட்டோமேட்டிக்காக அசுத்தாவிகள் உள்ளே வந்துடும், அசுத்தாவிகள் உள்ளே புகுந்துடும். அந்த மாதிரி வேற ஒருத்தன் வந்து வீட்டில் வந்து 7 வருஷமாக வாடகையே கொடுக்காம உக்காந்துன்னு வாழ்ந்துன்னு இருக்கிறான். 7 வருஷமாக வயலில் வந்த வருமானத்தை எடுத்து தின்னுக்கிட்டு கிடக்கிறான். இந்த அம்மா வந்துச்சு, ஏன் தேவனே என்னை கைவிட்டீர்? அந்த வார்த்தை கேட்கல. அந்த அம்மா அழுதுட்டு, வாங்கங்க நம்ம ராஜா கிட்ட போகலாம், நம்ம ராஜா கிட்ட போனால் அவர்கிட்ட இருந்து ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும், இதுக்கு முறை செலுத்துவார், இதுக்கு நமக்கு ஒரு ப்ரிகாஷன் ஏதாவது ஒன்று செய்வார், வாங்க ராஜா கிட்ட போகலாம்னு ஓடி வருது. இந்த டைமில் தான் எலிசா தான் கூட இருந்த சீசனை ஒருத்தனை அடித்து துரத்திட்டார். யாருன்னா கேயாசி. ஊழியத்திலிருந்து நீ கிளம்புடா, ஊழியத்துக்கு நீ வேண்டானா, நீ எப்படி உனக்குள்ள பண ஆசை வந்து அப்பயே நீ என் கூட இருக்கக்கூடாதுடான்னு சொல்லி உன்னையும் உன் சந்ததியிலும் குஷ்டரோகம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊழியத்திலிருந்து துரத்தி விட்டுருக்கிறார் கேயாசியா. இந்த கேயாசிக்கு இப்போ என்ன வேலை தெரியுமா? ராஜா கூட உட்கார்ந்து இருக்கிறார். ராஜா அவரை உட்கார வச்சுட்டு கேள்வி கேட்குறாரு, கேயாசி
எலிசா மூலமா கர்த்தர் என்ன அற்புதத்தை செய்கிறாரா, ஊழியத்தில் என்ன அதிசயத்தை செய்கிறாரா, அவர் கொஞ்சம் அதிசயத்தை கொஞ்சம் சொல்லிடான்னும் போது கேஆர்சி சொல்கிறான், ஆமாம் எலிசா செத்த வாலிபன் ஒருத்தனை உயிரோடு எழும்ப பண்ணினார்னும் போது இந்த ராஜாவுக்கு ஐயோ செத்து போயிட்ட ஒரு வாலிபனை உயிரோடு எழும்ப பண்ணார் அந்த ஊழியக்காரன், என்ன மாதிரி அதிசயம்டா. பேசிக்கிட்டே இருக்கும்போது அரண்மனைக்குள் இந்த ஸ்திரீ அழுதுகிட்டே வரா. உடனே கேஆசி பார்த்து சொல்றான், ராஜா ஒரு பையன் செத்துட்டா, எலிசா உயிர் பெற்றான்னு சொன்னமே, அதோ அந்த தாய் தான் அது அப்படின்னும் போது உள்ள வந்துட்டு அந்த அம்மா கதறுது, என்னுடைய நிலத்தை ஒருத்தன் எடுத்துக்கிட்டான், என்னுடைய வயல்வெளி வருமானத்தை ஒருத்தன் எடுத்து தின்னுட்டு இருக்கிறான், நான் இப்படி கர்த்தர் சொன்னார் என்பதற்காக 7 வருஷம் என் வீட்டை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வருமானத்தை விட்டுட்டு நான் எங்கேயோ பெலிஸ்தே தேசத்தில் போய் இருந்தேன். இப்போ கர்த்தர் சொன்ன வார்த்தை முடிஞ்ச உடனே நான் திரும்பி வந்து பார்த்தா என்னுடையதா இல்லை, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான் ராஜான்னு சொல்லி அழுகிறாள். உடனே ராஜா என்ன பண்ணுறாரு, ஒரு பிரதானியை நியமிக்கிறார். பிரதானி அப்படின்னா ஆங்கிலத்தில் ஆஃபீஸர் அர்த்தம். அதாவது அந்த வேலையை அவர்கிட்ட செஞ்சால் அந்த கஷ்டத்தை நீக்கி அந்த வேலையை கரெக்டாக செய்கிற ஒரு சர்டைன் ஆஃபீஸர். இப்போ ராஜா நியமிக்கிற அந்த ஆஃபீஸர் போய் என்ன பண்ணார் தெரியுமா, எந்த 7 வருஷம் வாடகையே தராமல் இவளுக்கு வாழ்ந்தாலும் அந்த 7 வருஷத்தினுடைய அத்தனை வாடகையும் இந்த பிரதானி வாங்கி இந்த தாய்கிட்ட கொடுக்குறாங்க. இன்னொன்று, 7 வருஷமாக வயல்வெளியில் வந்த வருமானம் என்னவோ அதை அப்படியே வாங்கி 7 வருஷத்தினுடைய விளைச்சலின் நன்மையை இந்த ஸ்திரீ கிட்ட அந்த ஆஃபீஸர் அந்த பிரதானி கொடுக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, பஞ்சத்தில் அதே பலன் அவளுக்கு இருக்குமா? இப்போ அவளுக்கு கிடைச்ச 100 மடங்கு ஆசீர்வாதம் உழைக்காமல் அவள் கீழ்ப்படிந்தது நிமித்தம் அவளுக்கு இப்போ 7 வருஷத்தினுடைய வீட்டு வாடகை வந்துருச்சு, 7 வருஷத்தினுடைய வயல்ல இருந்த வருமானம் வந்துருச்சு. அவளுடையது எல்லாம் அவளுடையதாய் மாற்றும்படி ராஜா கண்களை தயவு உண்டாக்கி பிரதானி வந்து நியமிச்சு கொடுத்துட்டான். இப்போ யோசிச்சு பாருங்க, பஞ்ச நாள்ல வந்த வருமானம் இதுக்கு ஈடாகுமா? பஞ்ச நாளில் வந்த வருமானம் அந்த 100%ல் 1 மடங்கு வந்திருக்கும். ஏன்னா நிலத்தில் தண்ணீர் இல்லை, விவசாயம் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ இவளுடைய குடும்பம் மொத்த சிக்கலில் போய் சிக்கி இருக்கும். ஆனால் பஞ்ச நாளில் வந்த வருமானம்னு ராஜா சொல்லலை, அவள் எந்த நாளில் விட்டு கர்த்தருக்காக கீழ்ப்படிந்து போனாலோ அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் இருக்கிற வருமானத்தை அவளுக்கு கொடுங்கன்னு சொல்லி அவள் இழந்ததை தேவன் திரும்ப கீழ்ப்படினால் அவளுக்கு கொடுத்தார். ஆமென். ஆனால் இதுவே பிஃபோர் 7 years 7 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த இடத்தை விட்டு நீங்கள் 7 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அவள் என்ன கேட்டிருக்கணும்? அப்போ என் வருமானம், அப்போ என் பணம், அப்போ என் நிலத்தின் கனி வேற ஒருத்தன் தின்னுவானா அப்படின்னு சொல்லிட்டு போங்கயான்னு நாம் வேற முடிவுகளை எடுத்துன்னு ஓடி இருப்போம். நமக்கு தெரியாது 7 வருஷத்துக்கு அப்புறம் பின் நடக்க போகிற காரியம். ஆனால் கர்த்தருக்கு தெரியும். அவர் அடுத்த வாரம் என் மகள் எப்படி இருப்பா, அடுத்த வருஷம் அவள் நிலை எப்படி இருக்கும்னு காண்கிற தெய்வன். அதுக்காகத்தான் ஆண்டவர் கீழ்ப்படிய சொல்லுவார். ஆனால் நாம் என்ன பண்ணுவோம்? நமக்கு இல்லை, விட்டுட்டு வானா விட்டுட்டு வரணும், அடங்கி இருன்னா அடங்கி இருக்கணும், என் பலத்த கைக்குள் காத்திருனா பலத்த கைக்குள் காத்திருக்கணும். ஏன்னா அடுத்த வருஷம் உன் நிலைமை என்னன்னு மனுஷனுக்கு தெரியாது, கர்த்தர் ஒருவர் தான் காண்கிற தெய்வன். அப்போது இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ள கர்த்தர் விரும்புகிறார்னா நாம் ஒத்துழைக்கணும். கீழ்ப்படிதனால் ஒத்துழைக்கும் போது நம்ம வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை தின்று கொண்டிருக்கிற புழுக்களை கர்த்தர் சத்ருவின் சேனையை அகற்ற முடியும். அவன் வந்து நின்று நடுவில் நின்று உங்கள் மகளுக்குள்ளே கீழ்ப்படிதலே இல்லை,
வார்த்தையை கேட்காம இங்கே அங்கன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. அவள் வாழ்க்கையை ஆஸ்வதிக்கிறீங்க. சத்துரு முன்னாடி வந்து நிற்கும் போது கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்காமல் நிறுத்தி விடுவார். எனவே நம்ம நிறைய அலைஞ்சு திரிஞ்சிட்டோம், நிறைய உழைச்சிட்டோம், நிறையா சுற்றிட்டோம், நிறைய அடி வாங்கிட்டோம், நிறைய பேச்சை கேட்டு நம்ம வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் நாசமாக போயிடுச்சு. தயவு செய்து இனிமேலாவது அடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை காண்கிற ஒரு தேவனுடைய நிலையை கண்டு அவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே நீ கீழ்ப்படி, அப்படியே கீழ்ப்படி. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணோம், சரியா? வேலையிலே அது இருந்த வருமானம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனால் வேலை இல்லாமல் அதை விட்டுட்டு ஒரு பிஸ்னஸ் செய்தோம். அந்த பிஸ்னஸ் தேவன் பல மடங்கு ஆசீர்வதித்தார். இங்கேருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்குள்ளும் அப்படியே சப்ளை பண்ணுறோம். அது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எல்லாம் எனக்கு 10,000 ரூபாய் லாபம் மட்டும் கிடச்சிருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் இருக்கிறதுனால சொல்ல, ஒன் டே 10,000 ரூபாய் லாபம் வரும், ஒரு நாளைக்கு 7,000 ரூபாய் லாபம் வரும். அப்போது இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை தேவன் ஆசீர்வதிச்சார். அப்போ எங்கள் வீட்லேயே நாங்கள் என்ன பண்ணோம், சொந்தமாக வாங்கி அதை இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக பண்ணோம். ஒரு முறையெல்லாம் எங்கள் வீட்டில் நீங்கள் தெரிஞ்சிருக்கோம், லேபு போலீஸ் டாக் வெறும் 5 குட்டி போட்டது. அந்த 5 குட்டியை நாங்கள் எவ்வளோ கொடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா 1,18,000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணோம் 5 குட்டியை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆனால் வெறும் 5 குட்டியே 1,18,000 ரூபாய் எங்களுக்கு கிடைச்ச பணம். இப்படி ஆசீர்வதித்த தருணம் ஆண்டவர் ஒரு நாள் என்னோடு பேசுகிறார். எவ்ரிதிங் இஸ் ஓகே, இது எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடு அப்படின்றார். அதை செட்டில் பண்ணும் போது என்ன பிரச்சனைனா, அப்போ தான் நாங்கள் லிஃபின்னு சொல்லி ஒரு டாக் எடுத்திருக்கோம். கேரளாவிலேருந்து 12,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அது வந்து அப்போது பார்த்தீங்கன்னா வயசு ஒரு வயசு 2 மாதம். அது வந்து கனி கொடுக்க போகிற நாள், ஒரு 10 நாள் 5 நாள் அது கனி கொடுத்துரும். அது கொடுத்துட்டு ஒரு 7 குட்டி போட்டுட்டா ஒரு 1,00,000 ரூபாயாவது கையில் நிற்குதுன்னு வைங்களேன். 1,00,000 ரூபா லாபம் இருக்குது. இப்போ 10 நாளைக்கு முன்னாடி கர்த்தர் சொல்கிறார், ஜஸ்ட் செட்டில்ட் இட் அப்படின்றார். ஆண்டவரே, நான் போட்ட பணத்தை கூட எடுக்கலை, 1,00,000 ரூபா நிற்குது, 1,00,000 ரூபா வரப்போகுது, ஒரு 10-15 நாள் முன்னாடி கனி கொடுக்குற டைமில் கொண்டு போய் கொடுக்க சொல்கிறீங்களே அப்படின்லாம் நான் கேள்வியே கேட்கல. கர்த்தர் சொல்லிட்டாருன்னா அந்த டைம் இறங்கி செஞ்சிடணும். சூழ்நிலை, பணம், போட்ட பணம், எவ்வளோ லாஸ் எதுவுமே பார்க்கக்கூடாது, அப்படியே கீழ்ப்படிஞ்சோம். நான் இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, நான் கீழ்ப்படிங்கிறது ஓகே. இப்போ என் மனைவிக்கிட்ட போய் நான் சொன்ன, ஆண்டவரே சின்ன வயசுலேருந்து வளர்த்துருக்காங்க, சரி அவள் என்ன சொல்லுவாள் நான் யோசிக்கிறேன், சரி நம்ம அதை அந்த குட்டி எடுக்க வேண்டாம், அந்த பிஸ்னஸ் ரீதியாக பண்ண வேண்டாம், வீட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களோ எனக்கு ஒரு எண்ணம். போய் சொல்கிற, ஆண்டவர் மாதிரி சொன்னார் அப்படின்னா ஒரே வார்த்தை, அவர் சொல்லிட்டாருன்னா நம்ம அதை பண்ணிடணும்னு சொல்கிறாங்க. அதை எடுத்துகிட்டு போய் நைட்டு வேறு ஊருக்கு கொடுத்துட்டு நாங்கள் வரோம். நானும் என் மனைவியும் அவ்வளவு அழ, அது பணத்துக்காக அல்ல, அதனுடைய பாசத்துக்காக வேறு அழ. 10 நாள் ஆச்சு. போய் சேர வேண்டியவன் ஃபோன் பண்ணுறான், பிரதர் ரொம்ப சந்தோஷம் பிரதர், ஒரு கனி உண்டாகிற ஒரு வாய்ப்பை கர்த்தர் அவங்களுக்கு ஏற்படுத்தி அவங்க கடவுள் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா 7 குட்டி போட்டிருக்கு பிரதர். இந்த லிஃபி எங்களுக்கு வந்தது எவ்வளோ லக்கு தெரியுமான்ட்டு அவன் 1,00,000 ரூபா எடுத்துகிட்டு போயிட்டான். ஆமென். எங்களுக்கு வர வேண்டிய நன்மை வச்சு பலன் கொடுத்து உழைத்து ராப்பகலாக இருந்த எங்களுக்கு கிடைக்கல. 10 நாள் டிஃப்ரெண்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டோம். அவன் ஒரு 2 மந்த் வெயிட் இருந்து அவன் பெரிய லாபத்தை எடுத்தான். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, விடும் பொழுது கஷ்டமாக இருக்கும், கொடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும். விட சொன்னால் விடணுங்க. அதுதான் தேவனுக்கும் அவருடைய பிள்ளை என்கிற ஸ்தானமும். ஆனால் நம்மளால் இன்றைக்கி கர்த்தரை கூட விட்டுருவேன், லாபத்தை விட முடியாது, நம்ம கையை பிடிச்சிக்கிறோம். நான் சொல்லட்டுமா, நான் அனுபவத்தில் சொல்கிறேன், நம்மளுடைய தேவனை மாறி மகிமை உள்ள தேவன் ஒருத்தரும் கிடையாது. கர்த்தர் சொல்கிறதுக்கு நீ கீழ்ப்படிந்தன் வை. நான் இந்த ஸ்திரீ சூனேமியாளை வீட்டிலிருந்து நான் கற்றுக்கிட்டேன்.
7 வருஷம் எல்லாத்தையும் விட்டு போனாங்க, ஒன்றுமே இழக்கலை. எங்கிருந்து எதை போச்சோ அதை அப்படியே கர்த்தர் கொண்டு வந்து அந்த பலனை தந்தார். அதுதான் தேவன். நம்ம கர்த்தர் கைவிட மாட்டார். நமக்கு இழப்பு வரணும்னு நிற்கிற தேவன் அவர் அல்ல. நம்ம இழந்ததுக்கு பலன் தருகிற தேவன், இழந்ததற்கு மாறாக வேற காரியத்தை தந்து நம்மளை சந்தோஷப்படுத்துகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பேதுரு போய் ஆண்டவர் கிட்ட கேட்டார், இயேசுவே, உங்களுக்காக என் வீட்டை விட்ட, சகோதரி விட்ட, பிள்ளைகளை விட்ட, மனைவி விட்ட, தொழிலை விட்டேன், நிலங்களை விட்டேன், இதெல்லாம் என்ன கிடைக்கும்னா ஆண்டவர் சொல்றார், என் நாமத்து நிமித்தம் நீ இதெல்லாம் இழந்திருந்தீனா 100 மடங்கு பலன் வரும். எங்க தெரியுமா? இந்த பூமியில. ஆனா அது மட்டுமல்ல, நித்திய ஜீவனையும் அவன் சுதந்திரித்துக் கொள்ளுவானாம். அப்போ நீங்க இழந்ததெல்லாம் நன்மைக்கே அன்பானவர்களே.